கும்பாபிஷேக விழாவிற்கு போக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். இன்றுதான் நான் டாக்டர் கோலப்பன் அவர்களை சந்திக்கிறேன். என் அண்ணனுடைய அன்பு கட்டளையை ஏற்று இங்கு வந்தபோது மிகவும் அழகான ஒரு ஆலயத்தை நான் கண்ட மகிழ்வோடு உங்களிடம் இந்த உரையை ஆற்றுகின்றேன். ஷீரடி சாய்பாபா அவர்கள் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பெயர் போனவர். எனக்கு அதிகமான பரிச்சயம் சாய்பாபா பக்தை இல்லை. நான் இந்த அழைப்புதலை நான் பெற்ற இங்க நாகர்கோயில்ல பார்வதிபுரத்துல என்னோட இல்லத்திலே இந்த அழைப்புதலை கொண்டு கொடுத்தார்கள். அந்த அழைப்புதல் கொண்டு தரப்போ அது வந்த ஒரு வாரத்துல மதுரையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். உயர்நீதிமன்ற கிளையின் சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய மதுரை நீதிமன்றத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நேரடியாக ஷீரடியில அங்க உள்ள ஆலயத்துல கர்ப்ப கிரகத்துல வைத்து பூஜை செய்து ஒரு ஷீரடி சாய்பாபா சிலை பளிங்கு சிலையை எடுத்து வந்து எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் எந்த காலத்திலும் ஷீரடி பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை. நான் தெரியவே எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன் சாய்பாபாவை பற்றி. ஆனா இந்த கும்பாபிஷேக அழைப்புகள் வந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னுடைய பூஜா அறையில் சாய்பாபா அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டார். இது ஒரு அற்புதமாக எனக்கு பட்டது. என்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கும் குடும்பம் உயர் திரு சுரேந்திரன் அவர்களுடைய குடும்பம், மணவிளையை சார்ந்தவர்கள். அவங்க ஸ்ரீரடி சாய்பாபா அவர்களுடைய பெரிய பக்தர்கள். எங்களுடைய பேரன் வியாழக்கிழமை பிறந்தப்போ எங்க சம்பந்தி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாய்பாபா அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் வியாழக்கிழமை பேரன் பிறந்திருக்கான். அப்போ நான் அப்படி அவங்க ஆனந்தப்பட்ட போது நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஷீரடி ஸ்ரீ ஸ்ரீ அனுகிரக சாய்பாபா அன்பாலய அறக்கட்டளை சார்பாக இந்த அழைப்புதலை பெற்ற பிறகு சாய்பாபா அவர்கள் வாலண்டரியா விரும்பி எங்களை அனுகிரகம் புரிவதற்காக எங்களுடைய வீட்டிலே வந்து அமர்ந்த போது அவருடைய அந்த குருவே தங்களுடைய பக்தர்களை தேடி போவார்கள். சாய்பாபா அவருடைய தன்மையே என்னன்னா, அவர் பக்தர்களுக்கு அனுகிரகம் புரியணும்னு முடிவு செய்து விட்டார் என்றால் அவர் தேடி போயிடுவார். இல்லைன்னா அந்த பக்தர் அவரிடம் வரும் விதமாக செய்து விடுவார். அந்த விதத்திலே இன்றைக்கு இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டதில் எனக்கு பெரிய ஆனந்தம். என்னை இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு முதற்கண் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கோலப்பன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளையும் நன்றியையும் நான் எங்கள் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், சாய்பாபா அவர்கள் மத நல்லிணத்திற்கு இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தின் அம்சமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இன்றைக்கும் அவருடைய சமாதியிலிருந்து ஷீரடியிலிருந்து உலகம் முழுக்க அவருடைய அனுகிரகம் கிடைக்கும்படியாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமகான். இந்த பாரத நாட்டுல எதற்கு பஞ்சம் இருக்கிறதோ இல்லையோ, குரு பரம்பரைக்கு
பஞ்சமே இருந்ததில்லை. அதனால தான் இன்றைக்கும் கூட இங்க மழை பொழிகிறது. நம்முடைய இந்த மேடையிலேயே பாருங்க, எத்தனை புண்ணிய ஆத்மாக்கள், எத்தனை பெரியவர்கள், எத்தனை பூஜ்ய சுவாமிகள் இந்த அருமையான கும்பாபிஷேகத்திற்கு அருள் பாலிப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். காணவே கண்கள் கோடி வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே அனுகிரகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சாய்பாபா அவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளம் என்றார். அவருடைய வாழ்க்கை செய்தியாக அவர் சொல்லி சென்றது நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டி இருப்பது சப்கா மாலிக் ஏக், அனைவருடைய தலைவனும் ஒருவனே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சனாதன தர்மம் சொல்லக்கூடிய அந்த பராபரனும் சரி, வேற எந்த சன்மார்க்கம், எந்த ஒரு மதத்தை சார்ந்த இறைவனாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றே, இறைவன் என்பவன் ஒன்றே என்பதுதான் செய்தி. நாம் வழிபடும் மார்க்கம் வேணா வேற வேறாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒன்றே. அவர் துவாரகாமயி என்ற இடிந்த மசூதியிலிருந்து மகாராஷ்டிரத்திலே ரொம்ப நாள் அங்கதான் தங்கி இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருந்தார். அவரே பல பக்தர்களை தேடி சென்று இப்போ எங்க இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கார். அப்படியே கம்பீரமா இங்க வந்து பார்த்தா விஸ்வரூபமா அதே காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே போல துவாரகாமகி என்ற அந்த மசூதியில இருந்து அவர் ரொம்ப காலமா அனுகிரகம் புரிந்து இன்றைக்கும் ஷீரடியிலிருந்து அவருடைய அனுகிரகம் உலகம் முழுக்க சென்று அடையும் விதமாக பெரிய ஒரு வழிகாட்டியாக பல லட்சம் பக்தர்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்க்கையிலே தன்னுடைய பக்தர்களுக்கு 2 கருத்துக்களை செய்தியாக விட்டு சென்றிருக்கின்றார். ஸ்ரத்தை, சபூரி. ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. சரணாகதி அடைந்து நம்பிக்கையை முழுமையாக விடாமுயற்சியோடு அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் தேக்கி வழிபட்டு வந்தோம் என்றால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இரண்டாவது அவர் சொன்னது சபூரி, பொறுமை, பேஷியன்ஸ். எந்த ஒரு நல்ல காரியம் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றாலும் முதல்ல அதற்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா பொறுமை. நிரம்ப பொறுமையோட நாம ஸ்ரத்தையோட அந்த காரியத்தை விடாம முயற்சி செய்தோம்னா அந்த காரியம் கைகூடும் என்பதை அவர் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தன்மைகளாக, கூறுகளாக ஸ்ரத்தா, சபூரி, நம்பிக்கை, விடாமுயற்சியுடன் கூடிய நம்பிக்கை, பொறுமை என்ற 2 வலிமையான ஆயுதங்களை நமக்கு தந்து சென்றிருக்கின்றார். அவற்றை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்தோம் என்றால் துனி, அவருடைய ஆலயங்களிலே அணையா தீபமாக இருக்கக்கூடிய துனி, அந்த நெருப்பினுடைய அனுகிரகம், பாபாவினுடைய பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்த அருமையான அன்பாலயத்திற்காக பணி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பூஜ்ய சுவாமிகள், சுவாமினிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். வருகை தந்திருக்கும் பக்தர் பெருமக்கள் அனைவருக்கும் பாபா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தந்து 16 செல்வங்களும் நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி பாபாவின் பொற்பாதங்களை இறைஞ்சி வணங்கி விடைபெறுகிறேன்.